முத்தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சாப்டர் 7 பார்ட் பி. சின்ன சின்ன தூறலாக இருந்த மழை நின்றிருந்தது. அவர்கள் கேமரான் மலைக்கு போய் சேரும்போதே மாலை மறைந்து விட்டது. எதிரே வந்த ஒரு காக்கி சட்டை ஆள் அவர்களை பார்த்து வணங்கினான். அடா பாய்கா என்றான். கார்த்திக் ஜூலியை பார்த்தான். என்னவன் வந்ததுமே அடா புடாங்கிறான். சிரித்தாள். டோன்ட் டேக் இட் இன் தட் வே, சௌக்கியமா என்கிறான். மலாயில் அந்த ஆள் தமிழிலேயே கேட்டான். யாரையும் இப்படிதான் விசாரிப்போம்லா. காரை ஆராய்ந்தான். அதனா காடி நிக்குது, தண்ணீர் வேணும்லா? அதெல்லாம் வேணாம். இங்க தேயிலை எஸ்டேட்டு எங்க இருக்கு? எஸ்டேட்டு ஜூலி சொன்னாள். தோட்டம், தேயிலை தோட்டம். தோட்டம் பேரு கார்த்திக் சொன்னான். அது நேரா போகணும்லா, அரை மணி நேரமாவது போகணும்லா. நன்றி சொல்லிவிட்டு காரை நகர்த்தினான். அந்த தோட்ட முதலாளிக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அவரையும் எனக்கு ஓரளவு தெரியும். அப்பா பேரை சொன்னா புரிஞ்சுப்பார்னு தான் நினைக்கிறேன். ஜூலி சொன்னாள். நேரே போய் இடது பக்கமா திரும்புங்க. காரின் இருபுறமும் வாழைத்தோப்புகளில் குலைகள் தலை குனிந்திருந்தன. லசன் வெதர் என்றாள், இரு கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு. லவ்லி. மூடு பனி மறைப்பதும் காட்டுவதுமாக கண்ணாமூச்சி ஆடியது. வெளியே வராண்டாவில் குந்தினார் போல அமர்ந்திருந்த அந்த 7 கிழவர்கள் எழுந்து அடக்கமாக நின்றார்கள், வணங்கினார்கள். புல்தரையில் நடந்து போன கார்த்திக்கும் ஜூலியும் பெரும்பு நாற்காலிகளில் அமர்ந்து கொண்டார்கள். அந்த எஸ்டேட் ஓனர் நல்லவர், இளமையானவர். முதல் நாள் இரவு அவரை தேடி போன போதுதான் பாட்டிலின் சீலை உடைத்து திருகிக் கொண்டிருந்தார். இவர்கள் வேண்டுகோளை கேட்டதும் உடனே ஆள் அனுப்பி கெஸ்ட் ஹவுஸை திறந்து விட்டார். இரவு சாப்பாட்டுக்கு அவசரமாக ஏற்பாடுகளை செய்தார். சாப்பிட்டு தூங்குங்க. விடிஞ்சதும் நம்ம எஸ்டேட்ல 25 வருஷம் வேலை செய்த ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன், விவரம் விசாரிங்க என்று சொல்லிவிட்டு போனார். சொன்னது போல அனுப்பியும் விட்டார். நின்று கொண்டிருந்தவர்களை ஒரு நோட்டம் விட்டான் கார்த்திக். நீங்க எல்லாம் 20-30 வருஷமா இங்கே வேலையில இருக்கீங்க இல்லையா? ஆமாம்லா. 25 வருஷத்துக்கு முந்தி கங்காணி ராஜான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரை உங்களை யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எல்லோரும் ஒரு முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள ஒரு கிழவர் மட்டும் கண்களை இடுக்கியவாறு கார்த்திகை பார்த்தார். உனக்கு தெரியுமா? தெரியாது. அவர் மனைவி சிங்காரின்னு ஒரு அம்மா, அவங்கள தெரியுமா? தெரியும் தெரியும் என்றார் ஆழமான குரலில். எழுந்தே விட்டான் கார்த்திக். தெரியுமா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவ செத்து போயிட்டா. என்ன சொல்றீங்க? ஆமா, என்னைக்கு பூமி புத்திரன் இல்லாத ஒருத்தன் பின்னால வாழ்றன்னு போயிட்டாலோ அன்னைக்கு அவ என்னை பொறுத்தவரை செத்துதான் போயிட்டா. நடக்க ஆரம்பித்தான். நில்லுங்க, நீங்க யாரு? அந்த சிங்காரிய உங்களுக்கு எப்படி தெரியும்? நின்று திரும்பினார். நீ அவளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு காரணமே நான் தான். நான் இல்லாம அவளே இருந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த சிரிக்கி என் மக. அவளை பத்தி நான் என்னைக்கோ மறந்து போயிட்டேன். என்ன எதுவும் கேட்காதீங்க. கூப்பிட திரும்பாமலே நடந்து போய்விட்டார். ஐயா நில்லுங்க, நான் சொல்றதை கேளுங்க. பயனில்லை. அவர் சரிவில் இறங்கி நடப்பதை வெறிச்சோடி பார்த்தான். மிஸ்டர் கார்த்திக் திரும்பினான். ஜூலி, எதை தேடி வந்தனோ அந்த இடம் தெரிஞ்சவர் அதோ போயிட்டு இருக்காரு. நான் எதுவுமே செய்ய முடியாத பாவியா நினைக்கிறேனே. ஓ, வாட் a shame. வாங்க போகலாம் ப்ளீஸ். நகர்ந்து இடத்துக்கு வந்த போது மீதி பேர் சங்கடத்துடன் நின்றிருந்தார்கள். உங்களை யாருக்காவது தெரியுமா? பரிதாபமாக கேட்டான். ப்ளீஸ் சொல்லுங்க. மறுபடியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஒருவன் மட்டும் முன்னால் வந்து நின்றான். உங்களுக்கு தெரியுமா? ஐயா, யாருன்னு தெரிஞ்சா தேவலைங்களே தயங்கினான். ஏன்னா சொல்லக்கூடாத இடத்துல சொல்லிவிட்டு அவங்களுக்கு தொல்லை வரக்கூடாது இல்லைங்களா? பாவம், அது ஏற்கனவே நிறைய துன்பப்பட்டுட்ட பொண்ணுங்க. பயப்படாம நீங்க சொல்லலாம். அவங்க எனக்கு பெரியம்மா, அந்த கங்காணி ராஜாவுடைய மகன் தானா. பல காரணங்கள்னால இத்தனை நாளும் அவங்கள அப்பா சந்திக்க வர முடியாம போச்சு. இப்ப கடைசி மூச்சை எண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல முதல் மனைவியை ஒரு தரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இவங்களை கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன். தயவு செய்து சொல்லுங்கள். இந்த சிங்காரியை கட்டிக்கிட்ட விஷயத்த உங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்ல நேரம் இல்லாம போச்சு. புறப்படுற நேரத்துல அந்த அம்மாளுக்கு உடம்பு ரொம்பவும் முடியாம போச்சு. ஊருக்கு திரும்பணும்னு சொல்லிக்கிறேன் செகுன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. போனவரு திரும்பவே இல்லை. அங்க வந்ததும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில எங்க அம்மாவை கட்டிக்க வேண்டியதா போச்சு. அவர் மேல குற்றம் எதுவும் சொல்ல முடியாது. எது எப்படியோ அந்த பொண்ணு சிங்காரி பாவம், ரொம்ப அப்பாவி பொண்ணு, ரொம்பவும் துன்பப்பட்டு போச்சுதுங்களா. என்னாச்சு? 2 குழந்தைங்க, பசிக்கு அழைச்சதுங்க. வேலைக்குன்னு போன இடத்துல அவளோட அழகு சம்பாரிச்சு கொடுத்துச்சு. துன்பம் விரட்டுச்சு. எல்லாத்துக்கும் மேல அவங்க அப்பன் கேலி பேசி கிண்டல் பண்ணி அவள் துன்பத்தை பார்த்து ரசிச்சது. பாவம், அது கொடுமை தாங்காம பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு எங்கோ போயிடுச்சு. எங்க போனாங்கன்னு தெரியுமா? கங்கை தம்பியானுக்கு போறதுக்கு முந்தி என்கிட்ட பயணம் சொல்லிட்டு தான் போச்சு. கங்கை தம்பியான் லேயர்ல இருந்தாங்க. யாரும் இல்லைங்க, தனியா தான் போச்சு. பயணம் சொல்ல வந்தப்ப அழுதுடுச்சு. என்னைக்காவது தன்னை தேடிக்கிட்டு புருஷன் வந்துட்டா விவரம் சொல்லி கங்கை தம்பியானுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு தான் போச்சு. பாவம், நல்ல பொண்ணு. ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டான் கார்த்திக். விலாசம் கிடைக்குமா? தேடி கொண்டாந்து தரேன் ஐயா. பிசுபிசுப்பான விடாத மழை, ஏத்து ஒளி, தசா கத்தியுடன் உலாவும் பெண்கள், பக்கெட்டுடன் அலையும் உயர வளர்ந்த பாய்மர காடுகள், அதிகாரம் பண்ணும் கங்காணி நடமாட்டம், அலட்சிய பார்வையுடன் நடமாடும் கிராணிகள். கங்கை தம்பையான் தோட்டம் சுறுசுறுப்பாக தெரிந்தது. தே கங்காணி, யாரோ உன்னை தேடி காடியில் வந்து நிற்கிறாங்க, யாருன்னு பாரு என்று பக்கெட்டுடன் ஒரு பெண் நடந்தாள். அவன் வந்து நின்று ஆராய்ந்தான். சைனாக்காரன். அவன் பேச்சில் லேசான தாராய வாடை இருந்தது. யாரு? அந்த வெள்ளை தோல் சிங்காரியா? எங்க வீட்டில் தான் இருந்தது. நான் சின்ன பையனா இருந்தப்பவே இந்த ஊரை விட்டு போயிருச்சேன். அது போய் 10-15 வருஷமாவது இருக்குமே. எங்க போனாங்க தெரியுமா? தெரியாது.
ஒருவேளை எங்க அப்பாருக்கு தெரிஞ்சிருக்கலாம். எங்கே உங்க அப்பா? அவரு போய் 4 வருஷம் ஆகுதுங்களே. ஏமாற்றம், ஏமாற்றம், மீண்டும் ஏமாற்றம். ஐயா எங்க தங்க இருக்கீங்க? எங்க உறவுக்காரங்க வீட்டுல என்றாள் ஜோலி. ஏதாவது தகவல் தெரிஞ்சா வந்து சொல்றீங்களா? நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்கோம். விலாசத்தை சொல்லுங்க சொன்னாள். வேலை நேரம், பெரிய கிராணி கண்ணில் பட்டுட்டா வம்பா போயிடும். 6 மணிக்கு மேலே வரேன். இப்போ போக விடுங்க, இல்லைனா எளிய நான் என்ன திட்டு விழும். சரி என்று நடந்து காரை நெருங்கியவன் கேட்டான். ஹலோ, இந்தாப்பா, அவங்க மகன் பேர் என்ன? மாரிமுத்துங்க. வருஷம் புது வருஷ வாழ்த்து சொல்லிக்குவோம். என்னோட படிச்ச புள்ள ஆட்டக்கரையை கட்டிக்கிட்டு கோலாலம்பூர்ல வாழ்றான். சொல்லவே இல்லையே. நீங்க அவங்க அம்மாவை பத்தி மட்டும் தானே கேட்டீங்க? பாவி என்பது போல இடுப்பில் கை வைத்து பார்த்தான் கார்த்திக். சாயங்காலம் வரணுங்க. நகர்ந்தவனை பிடித்து நிறுத்தினான். அவங்க விலாசம் தெரியுமா? தெரியுமே. தயவு செய்து சொல்ல ப்ளீஸ். சாயங்காலம் சொல்றேனுங்க. அதோ பெரிய கிராணி வராக. வேலை நேரத்தில் என்ன பேச்சுடா எளிய நான் என்ன திட்டம். சாயங்காலமா நானே கார் கொண்டு வரட்டுமா? என்ன கொண்டு வரீங்க? கார் சுட்டி காட்டினான். காருங்களா? வேணாங்க, என்கிட்ட சைக்கிள் இருக்கு, வரேன். அதற்குள் அங்கு வந்த அந்த ஆள், என்ன கங்காணி, என்ன நோட்டீஸ் கேட்குதா? வேலையை வரப்போ என்று விரட்டவே கங்காணி காணாமல் போனான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க.